பிரைஸ் த லார்ட். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் சொல்லி கூறப்பட்டுள்ளது. பாவம்னா என்ன? அவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தை நம்ம செய்யாமல் இருக்கணும்னு சொல்கிறது. அதே போல் அவருடைய கட்டளைகளை நம்ம மீறுவதும் பாவம். சரிங்களா? அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன கூறப்பட்டிருக்கோம்னா, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம்னு சொல்லி கூறப்பட்டிருக்கோம். இது தப்புன்னு நமக்கு தெரியும், அதை நம்ம செஞ்சோன்னா அது பாவம். சரிங்களா? அதை தான் ஆண்டவர் என்ன கூறுகிறாருன்னா, சிலருடைய பாவங்கள் என்ன பண்ணுது, நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளுதான். அப்போது நியாய தீர்ப்புனா அவங்க இம்மையிலே என்ன பண்ணிடுறாங்க, தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டுறாங்க. சரிங்களா? அதே போல் சிலருடைய பாவங்கள் என்ன பண்ணுமா, பின்தொடருமா. பின்தொடரும்னா என்ன அர்த்தம்னா, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். அதே போல் ஒரு சிலருக்கு 1000 தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன் சொல்லியிருக்காரு. அப்போது அதுதான் தொடர்ந்து வர்றது. அதை விட முக்கியமான காரியம் என்னென்னா, நீங்கள் செஞ்ச தப்பை நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் மனம் திரும்பி வாழணும்னு நீங்கள் நினச்சாலும் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அப்போ அவருடைய பலத்தினால நிற்க முடிஞ்சாதான் நம்மளால் நிற்க முடியும். சரிங்களா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது. சரிங்களா? அப்போ அந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடுது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடும் போது நம்மளால் மாம்சம் பலவீனம் உள்ளது தான். சரிங்களா? நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் கண்ட்ரோல்டாக இருக்கேன்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த கண்ட்ரோலெல்லாம் உடச்சி செஞ்சிரும் அந்த தப்பை. ஆனால் ஆவி இதை செய்யக்கூடாது. ஆவினா பரிசுத்த ஆவியானவர், நம்மளை கண்டித்து உணர்த்துகிறவர். அவர் நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கும்போது நீங்கள் அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அவர் செய்யாமல் வேறு செஞ்சிருவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுமா, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீங்கள் எழும்புங்க. சரிங்களா? எழும்புனீங்கன்னா ஆண்டவர் உங்களை ரட்சித்து உங்களை திரும்பவும் வணைந்து திரும்பவும் அவர் பக்கமாக இழுப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே நீங்கள் கலங்காதீங்க, தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. கர்த்தர் உங்களை மீட்க, கர்த்தர் உங்களை வழி நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். தேங்க்யூ. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட பேசியிருப்பான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.